திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 1 செப்டம்பர் 2025 முதல் 7 செப்டம்பர் 2025 வரை நடக்கக்கூடிய வார பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவா இந்த வாரம் என்னென்ன விசேஷங்கள், என்னென்ன கிரக நிலைகள் மாற்றங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை ஆவணி மூலம் மணிவாசக பெருமானுக்காக சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்ற திருநாள். அன்று எல்லா ஆலயத்திலையும் பார்த்துட்டீங்கன்னாலுமே சிவபெருமானுக்கான விசேஷங்கள் நடக்கும். அன்று நாமளும் கலந்து கொள்வது ரொம்ப விசேஷம். அடுத்தது வியாழக்கிழமை பார்த்துட்டீங்கன்னா குரு ஜெயந்தி. குரு ஜெயந்தி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் குரு பகவான் நல்லா இல்ல, குரு திசை நல்லா இல்லையோ, குரு மறைந்திருக்காரோ, அதாவது கடகராசி கடக லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், மகர ராசி மகர லக்னம், இவங்க எல்லாருக்குமே குரு ஜெயந்தி நாளன்று சென்று தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை திருவோணம். அதே போல திருவோணம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அன்று ஓணம் பண்டிகை. அதே நாள்ல ஹயகிரீவருடைய ஜெயந்தி. அன்று படிப்புக்காக யாருக்கெல்லாம் படிப்பு சரியா வரல அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே அன்று ஹயகிரீவருக்கு துளசி மாலை அணிவித்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு செய்வது என்பது சிறப்பு. அதே போல அன்றைய நாட்கள் ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சனிக்கிழமை அண்டத்தையே ஆளக்கூடிய நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்க போகுது. நடராஜர் அபிஷேகம் அன்று உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்கள்லயும் நடராஜ பெருமான் இருப்பார். அந்த நடராஜ பெருமானுக்கு அன்று அபிஷேகம் நடக்கும். அதுல கலந்து கொள்வதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் குறையும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் வருது. சந்திர கிரகணம் வரக்கூடிய காலகட்டங்களை அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சதை நட்சத்திரம், சதயம், திருவாதிரை, சுவாதி நட்சத்திரக்காரங்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அதே போல சந்திரனான நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவோணம், ரோகிணி, அஸ்தம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது சிறப்பு. இப்போ இந்த வாரம் பாத்தீங்கன்னா எந்த கிரகங்களுமே மாறல. சுக்கிரன் கடகத்திலேயே தான் இருக்கார். கேது, சூரியன், புதன் இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல இருக்கார். செவ்வாய் அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாயும் கன்னியா வீட்டுல இருக்கார். ராகு கேதுக்கள் அதே போல கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறார்கள். சனி வக்ரகதியில தான் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் வக்ரத்துல இருப்பார் நவம்பர் மாசம் வரைக்கும். குருவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிதுன வீட்டுல இந்த வருடம் முழுவதும் இருப்பாங்க. பொதுவா சந்திர கிரகண நாட்களையும் சூரிய கிரகண நாட்களையும் பிதிர்தோஷம் செய்வது என்பது ரொம்ப விசேஷம். ரொம்ப சூசைட் பண்ணிட்டாங்க, ரொம்ப சூசைட் பண்றதுனால ஏதாவது கஷ்டங்கள் குடும்பத்துல நடந்துகிட்டே இருக்குது, அதனுடைய தாக்கங்கள் எங்களால தாங்கவே முடியல, சிறு வயதுல மரணம், ஆக்சிடென்ட், இது போல துர்மரணங்கள் நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ரெகுலரா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துல பாத்துட்டீங்கன்னா இது போல இழப்புகள் நிறைய நடக்கும். அது போல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகண நாட்கள்ல சென்று ஏதாவது ஒரு ஆலயத்துல, நிறைய ஆலயத்துல கிரகண தோஷ நிவர்த்தி பண்றாங்க, அப்படி போய் செய்து கொள்வது என்பது நல்லது. அப்படி இல்லைங்க அப்படின்னா அன்றைய நாட்கள்ல உங்களுடைய பித்ருக்களுக்கு வீட்டுல தயிர் சாதமும் கருப்பு எள்ளும் வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த சூசைட் சம்பந்தப்பட்டது, துர்மரணங்கள் சம்பந்தப்பட்டது, சிறு வயது இறப்புகள் சம்பந்தப்பட்டது, குடும்பம் வளர்ச்சி இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அன்றைய நாள் இது போல பரிகாரங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறத மாற்றம் இல்லை. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மீன ராசிக்குண்டான இந்த வார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். மீன ராசியின் அதிபதியே குரு பகவான் 4ஆம் வீட்டுல இருக்கார். ஆனா ராசிக்குள்ள சனி வக்கரத்துல இருக்கார். ஜாதத்துல சனி வக்கரமாக இருக்குதான்னு பாருங்க. ஏன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய சனி நேரா பாக்குது. ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் பண வரவு, பொருளாதார வளர்ச்சி, பூர்வீக சொத்து கிடைக்கிறது, அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது, சின்ன சின்ன சந்தோஷங்கள், ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றது, சின்ன பண தேவைகள் இருந்தா அது உங்களுக்கு கிடைப்பது, பணம் விரயம் பண்ணும்போது ஒரு நிம்மதியான சந்தோஷத்தை கொடுப்பது. ஏன்னா 12ஆம் அதிபதி விரயஸ்தானாதிபதியே ராசிக்குள்ள நிக்கிறார். ஜென்ம சனி இல்லையா, அதனால ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் மருத்துவ செலவுகளும், கொஞ்சம் ஏதாவது ஒரு விரைய செலவுகளும், தேவையில்லாத விரயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பாருங்க செவ்வாயே போய் உங்களுக்கு 7ல நிக்கிறார். அப்ப 7ல் இருந்தாலும் கூட திருமணம் வரன் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஆனா சனி பாக்குறவங்க கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் போய் இருக்கக்கூடிய வீடு 5ல் இருக்குது. 3 குடையவர் 5ல் இருந்தால் தைரியம் அதிகமாகும், குழந்தைகள் தேவைகள் பூர்த்தியாகும், குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், எது வந்தாலும் பாத்துக்கலாம், எது செய்தாலும் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் இந்த வாரத்துல வந்துடும் உங்களுக்கு. அதே போல 8 குடையவராகி உங்களுக்கு 5ல நிற்கும் பொழுது கண்டங்கள் கொஞ்சம் விலகு.
குலதெய்வத்துடைய அனுகிரகம் கொஞ்சம் கிடைக்கும். குலதெய்வமே தெரியாம இருக்குது அப்படின்னாலும் கூட குலதெய்வத்தினை போய் ஏதாவது ஒரு பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு அமைப்புகளோ, குலதெய்வம் தெரிவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, 6ஆம் வீட்டுல போய் கேது புதன் சூரியன் நிற்கிறார். 4 மற்றும் 7ஆம் அதிபதி புதன் கேதுவோட இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. மறுபடியும் சொல்றது, கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. 4ங்கிறது ஆரோக்கிய ஸ்தானம், 6ங்கிறது நோய் ஸ்தானம். அங்க கேதுவோட நிற்கும் பொழுது ஒரு நோய் தொற்றுகள் உண்டு, மருத்துவ செலவுகள் உண்டு. வீட்டுல யாருக்காவது சின்ன ஒரு மருத்துவ செலவாவது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக கொடுத்து விடுவார். உங்க ஜாதகத்துல சூரியன் கேது, சூரியன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் ராகு இருக்குதுன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திர கிரகண தனிக்கு போய் பிதிர் தோஷம் நிவர்த்தி செய்து கொள்வது என்பது சிறப்பு, அல்லது சந்திர கிரகண தோஷம் நிவர்த்தி செய்வது என்பது ஒரு சிறப்பு. இதுக்கு பேர் கிரகண தோஷம்னு சொல்லுவோம். அப்போ உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்குதுன்னா தோஷ நிவர்த்தி பண்ண முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் கூட ஆன்மீக வழிபாடு, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அல்லது வீட்டிலேயே ஏதாவது ஒரு தெய்வம் ஏற்றி வைத்து காக்காய்க்கு சாதம் வைப்பது, அதுவும் எல் சாதம் வைப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. 6ல் பாவ கிரகங்கள் இருந்தால் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதுல எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. ஆனா கேதுவோடு நிற்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது ஒரு கெடுதல் செஞ்சாலும் கூட திருப்பி அவங்களுக்கு அப்படியே அடிச்சிரு. கேது பெரிய பிரம்மாண்ட கிரகம், நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், உங்க கண்ணு முன்னாடி அதெல்லாம் நடக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா வயிறு உபாதைகள், நோய் தொற்றுகள் கண்டிப்பா உண்டு. அளவான சாப்பாடு அப்படிங்கிற இந்த வாரம் எடுத்துக்கொள்வது நல்லது. தேவையில்லாம ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் எடுத்துக்கொள்வது என்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வாரம். அப்ப அவரே உங்களுக்கு 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறதுனால கொஞ்சம் வரன்கள் பார்க்கறத கவனமா இருங்க. கணவன் மனைவிக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும். ஏன்னா 7ங்கிறது உங்களுக்கு கணவன் மனைவி ஸ்தானம், 6ங்கிறது மனைவி ஸ்தானம். இப்ப கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பு. இருப்பினும் ராசிக்குள்ள சனி இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வேலை ஆட்கள் மூலமாக கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரல, கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்கு முழுக்க இறை வழிபாடும் ஆன்மீக வழிபாடும் உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், வரக்கூடிய கெட்டதுல இருந்து உங்களை காப்பாத்தி கொடுக்கும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பணவரவு, பொருளாதார வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் ஆன்மீக செலவுகளை செய்து கொள்ளுங்கள், அல்லது அது கொஞ்சம் மருத்துவ செலவாகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.